மகாபிரிவா தொடிகளே சரணம் நடந்து மட்டுமே நடக்கும். நம்முடைய சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், கோடான கோடி நன்றிகள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் இந்த பதிவில் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாருக்குமே தேவையானது செல்வம். இந்த செல்வம் நிலையாக இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா கொஷின் மார்க்கில் இருக்குது. நம்ம சம்பாதிக்கக்கூடியது நிலையாக இருக்கணும் அப்படின்னா அது ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கணும். பிளஸ்டு அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவா. ஆசிர்வதிக்கப்பட்டது அப்படின்னா நம்மளுடைய மகாலட்சுமி நம்மளுடைய செல்வத்தை ஆசிர்வதித்து கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம கையில் இருக்கும். நகை வாங்குகிறோன்னு பேர் திரும்ப ஓடி போயிடுது நகை கடைக்கு, இல்லையா? அப்போது நமக்கு வர்றது நம்மக்கிட்ட தங்கணும் அப்படின்னா அது ஆசிர்வதிக்கப்பட்ட மணியாக இருக்கணும். அப்போ ஆசிர்வதிக்கப்படணும்னா என்ன செய்யணும்? மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வரணும். எப்படி வருவாங்க? சும்மா வந்துடுவாங்களா? வரமாட்டாங்க. அப்போ என்ன செய்யணும்? நம்ம ரொம்ப எளிமையான வழியை சொல்கிறாங்க. விளக்கேற்றுனா போதும், மகாலட்சுமி வருவாங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் எல்லாமே தானாக தீரும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொல்கிறாங்க. சரி, எப்போ ஏற்றணும்? பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றணும். 4:30லேருந்து 6க்குள்ளார. 6ங்கிறதே சூரிய உதயம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடும். அதனால் 4:30லேருந்து 5:30க்குள்ளார நீங்கள் விளக்கேற்றணும். நிறைய பேர் என்ன சொல்லுவோம்னா, நான் காலையில் எந்திரிச்சிடுறேன் 5 மணிக்கு. ஏஞ்சிட்டு பிள்ளைங்களுக்கு செய்யறதுக்கு அப்புறம் ஹஸ்பண்டுக்கு செய்யறதுக்கு தான் நேரம் சரியாக இருக்குது, அதனால் எங்களால் விளக்கேற்ற முடியல. அதனால் நாங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு நாங்கள் விளக்கேற்றுறோம். அதனால் 8 மணி ஆகிடுது, 9 மணி ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் 8 மணிக்கு 9 மணிக்கெலாம் முதல் விளக்கேற்றுனீங்க அப்படின்னா பயன் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் முதல்ல வீட்டில் விளக்கேற்றுறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் விளக்கேற்றுங்க. ஒன்று உள்ளே ஏற்ற முடியலன்னா வெளியில் ஏற்றி வைங்க. அப்போ குளிக்காமல் எப்படி ஏற்றுறது அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கும் பதில் சொல்கிறாங்க பெரியவா. நீங்கள் குளிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எந்திரிச்சிடுறீங்களா 5 மணிக்கு, எந்திரிச்சு பல்லு விளக்கிட்டு முகம் கை கால் கழுவிடுங்க. கழுவிட்டு ஒரு விளக்கை ஏற்றிடுங்க. மனசார கும்பிட்டுக்குங்க. உங்கள் குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்களையோ நினச்சிட்டு, இல்லை விநாயகரை நினச்சிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு விளக்கை ஏற்றிடுங்க. ஒரு மண் அகல் விளக்கை ஏற்றி வச்சுருங்க. எந்த ஒரு தோஷமுமே கிடையாது. அப்போது உங்கள் வீட்டில் விளக்கெரியுது அப்படின்னா அந்த 4:30லேருந்து 6க்குள்ளார மகாலட்சுமி வருவாங்களாம். யார் வீட்டில் விளக்கெரியுதோ, தெருவில் கோலம் போட்டிருக்காங்களோ அந்த வீட்டுக்குள்ளார எட்டி பார்ப்பாங்களாம். அப்போது விறுவிறுன்னு உள்ளே வந்துடுவாங்களாம். உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா சட்டுன்னு வெளில போக மாட்டாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுமா. அப்போது 4:30லேருந்து 5:30க்குள்ளார நீங்கள் விளக்கேற்றி வச்சிங்க. வீட்டில் தெருவாசப்படியில் கோலம் போட்டிங்க. கோலம் போடுறதுக்குமே பெரியவா என்ன சொல்கிறாங்கன்னா, அரிசி மாவில் போடுங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு அரிசியை எறும்பு எடுத்துகிட்டு போனால் கூட உங்களுடைய 7 தலைமுறை பாவம் வந்து போகும். அப்போ நம்ம தினமும் போட்டோம்னாக்கா நம்ம வீட்டில் எவ்வளோ செல்வம் இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக இருக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்ம பெரியவா கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அறிவுரை இதுதான். எல்லார் வீட்லேயுமே காலையில் 4:30லேருந்து 5:30க்குள்ளார விளக்கேற்றுங்க. நீங்கள் குளிச்சுட்டு ஏற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அணைக்கும் போது நீங்கள் ஊதி தண்ணி ஊற்றிலாம் அணைக்காதீங்க. பூவால் அணைங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏற்றுற அந்த வத்தி குச்சி இருக்கும் இல்லைங்களா, அதாலேயே கீழே இறக்கி விட்டுருங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது மலை ஏறிடும். இப்படி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் செல்வம் அப்படிங்கிறது நிரந்தரமாக தங்கும். ரொம்ப எளிமையான வழி, யார் வேணாலும் செய்யக்கூடிய வழி. நீங்கள் இதுக்காக செலவு பண்ண போகிறதில்ல. நீங்கள் செய்கிறத கொஞ்சம் முன்னாடி செய்ய போகிறீங்க, அவ்வளோதான். நம்பிக்கையோடு செய்யுங்கள். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.